நம்ம லெமன் ரைஸும் புளி சாதமும் செய்ய போகிறோம். அப்புறம் அப்பளத்துக்கு தேவையான எண்ணெய். நம்ம வந்து லெமன் ரைஸ்க்கு வந்து ஜீரகம், உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து ஜீரகம், கடுகு. வாங்க எரி வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கான எண்ணெய் சூடாயிடுச்சு. லைட்டாக கடுகு போட்டுக்கலாம். இப்போ ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதை வதக்கிக்கலாம். இப்போ காரத்துக்கான பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எலுமிச்சை சாறை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கணும். எலுமிச்சை சாறு லைட்டாக கொதிச்சா போதும். லைட்டாக கொதிச்சோடனே எடுத்துடணும். அப்பளத்துக்கான எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானே அப்பளத்தை பொரிக்கலாம். இப்போ அப்பளம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அப்பளம் தயாராகிடுச்சு. புளி சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகாய், மஞ்சத்தூள். சாதத்தை போட்டு லெமன் சாதத்தில் கலரலாம். வடித்த சாதம் இருக்கு. லெமன் நம்ம செஞ்சு வச்சோம்ல, அதில் போட்டு கலந்துக்கலாம். புளி காய்ச்சல் நம்ம ரெடி பண்ணுறோம். காய்ச்சலில் சாப்பாடு போட்டு கலரணும். புளி சாதம், லெமன் சாதம் ரெடியாக இருக்குது. தொட்டுக்க அப்பளம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.